பிரைஸ் த லார்ட். உலகத்தில் கஷ்டம் இல்லாத கவலை இல்லாத மனுஷன் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் ஆண்டவரே சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு. அதாவது உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் நம்மளை தேற்றி அடுத்த பாதைக்கு நாம் தான் கடந்து போகணும். ஆனால் உபத்திரவங்கள் பாடுகள் நமக்கு வரும் பொழுது நம்ம எப்படி நம்மளை தேற்றோன்னு தெரியுமா? அடுத்தவங்க மீது குறை சொல்லி. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை அடுத்தவர்களால் நமக்கு வந்துட்டு, நமக்கு ஒரு பாடு வந்துன்னா அதுவும் இன்னொருத்தங்க செய்ததுனால நமக்கு வந்துட்டுன்னு சொல்கிறோம். இதிலும் சில பேர் ஒரு படி மேலே ஏறி ஆண்டவரே குறை சொல்லிடுவோம். இப்படி நம்மளுடைய பாடுகள் கஷ்டங்களுக்காக நம்மளை நாம் திருத்தி கொள்ளாமல் அடுத்தவங்க மீது பழிகளை போடுவதால் நம்ம கஷ்டங்கள் மாறுமா என்ன? இல்லை தானே. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை உங்கள் நன்மைக்காக கொடுத்திருந்தாலும் அவர் நிறைய ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம். இப்போ நீங்கள் உங்களுடைய கஷ்டம் கவலையின் மத்தியினால் ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட தாங்க ஆண்டவர் பேசுகிறார். 1 ராஜாக்கள் 3:13, இதுவும் மின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். நீங்கள் இருக்கிற இந்த ஒரு சின்ன கஷ்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கேட்காத பொழுதில், நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை, மகிமையை, புகழ்ச்சியை, சந்தோஷத்தை உங்களுக்கு தந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்டீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மட்டும்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.